ஆமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களாம் இப்போ ஹாஸ்டலில் நடக்கிறதுலாம் ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுக்க போகிறோம். பாப்பா எப்படி இருக்கு? ஜாலியாக இருக்கும். என்ன தெரிஞ்சு எடுத்துருவோம். என்னமோ சத்தம் கேட்குது. இங்க என்ன நடக்குது? நீ தான் நடக்கிற. பேசலாமா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு மாக்குமெண்ட்ரி எடுக்க போறோம். மாக்குமெண்ட்ரினா இந்த டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு மாக்குமெண்ட்ரி. இதுல என்ன பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க, ஹாஸ்டல் லைஃப்ல நடக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே எடுக்க போறோம். இது அவங்களுக்கும் தெரியும், அதை அப்படியே நம்ம ஜாலியா எடுக்கலாம். நீங்க பாருங்க, இந்த சீரீஸ் ஃபுல்லாவே ஒரு மாக்குமெண்ட்ரி சீரீஸா தான் இருக்கும். பேரட், டேமரிண்ட், டாக், கோட், டைகர், ராபிட். ஏய் என்னடா கேம் இது? பாட்டுங்கடா. ஏய் அத்துலிங்கிட்டு வா. கிரியங்க போ. நிர்மலிங்கிட்டு வா. ஜோரியம் போ. எல்லாருக்கும் டம்ஷாஸ் ஆட தெரியுங்களா? வாங்க ஆடுவோம். சரி, இப்போ அந்த இவங்க எல்லாம் 2 டீமா பிரிச்சாச்சு. இப்போ இந்த டம்ஷாஸ்ன்ற கேம் எப்படி விளாடணும்னா, ஆப்போனன்ட் டீம்ல இருந்து ஒருத்தன் வந்துருவான். இந்த டீம்ல இருந்து நம்ம ஒரு படத்தை சொல்லிடுவோம். அவன் அதை நடிச்சு 3 நிமிஷத்துக்குள்ள கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு பாயிண்ட். சப்போஸ் கண்டுபிடிக்கலன்னா எங்களுக்கு பாயிண்ட். அவ்வளவுதான் இந்த கேம். சிம்பிள். 2 வார்த்தை. ஃபர்ஸ்ட் வார்த்தை, 2வது வார்த்தை. நாய், நாய், டாக். எனக்கு தெரியுங்க அந்த நாய்களை அந்த படத்தை கண்டுபிடிக்காதுன்னு, அதனால தான் இந்த படத்தை சொன்னேன். ஐயோ, இவனுக்கு நடிக்க தெரியாது, வேற யாராவது வச்சு நடிக்க வச்சுக்கலாம். உயிர் எடுக்கிறாங்க. நீ, நீங்கள், நீ, நீ. கல்லு. டைம் முடிச்சுடா. நடு நாட்களா? டைம் முடிச்சு गाइस. சரி, ஓகே. வெற்றி நமக்கு. நம்மதான் ஒரு பாயிண்ட். அது நடிச்சிருக்கலாம்டா. சை என்னடா நாய்கள். என்ன சொல்ல போன்ல பாத்திருந்த? சொல்ல மாட்டேன். அந்த மசில்ஸ் தொட்டு போகலையா? மசில்ஸா? சூப்பர்ரா. 2 வார்த்தை. தமிழ். என்னடா கீரி விடுங்க, இப்படி அருவா போட்டுட்டு இருக்கானுங்க. அப்பல இருந்து நம்மளும் பாக்குறோம், உருப்படியா பண்ண மாட்டேங்கிறானுங்க. சார் நான் பண்றேன். டேய் நான் போய் ஐடி கார்டு எடுத்து வந்துடுறேன்டா. மேல வச்சுட்டு வந்துட்டேன். சரி போயிட்டு வா. நாய்கள் ஜாக்கிரதை. மான்குட்டி துள்ளுது. எங்கடா போற? ஏய் ஐடி கார்டு எடுத்து தர போறேன்டா. கிரிக்கெட் லப்பர் பந்து. நீ வரியா? நானும் வரேன். ஓகே. டிமாண்டி காலனி. ஏய் நீ ஏன்டா போற? ஏய் என்னடா இது, இவங்க எப்ப பார்த்தாலும் ஒரே கேம் விளையாடுறோம்னு சொல்லிட்டு அருவா போட்டுட்டு இருக்கானுங்க. 2 நாளா இதே வேலையா சுத்திட்டு இருக்காங்க. எதையாவது விளையாடுறோம்னு ஆரம்பிப்பாங்க. அப்ப ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னு எரிச்சலா இருக்காங்க. ஆனா கடுப்பா இருக்குல்ல, எதுவுமே பண்ணாம நைட் 1 மணி 2 மணி வரைக்கும் சும்மாவே சும்மா தாண்டா உட்காந்து. டேய் லிஃப்ட் வந்துருக்குடா. என்னடா இது போர் அடிக்குது, என்னடா கேம் ஆடுறது? பூஸ்ட் பூஸ்ட்லாம் வேணாம், எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க ஆடுறது. அதனால மஜ்ஜாவா ஓடி பிடிச்சு விளாடலாம். ஓடி பிடிச்சு போர் அடிக்கும். அதாவது ஓஜி கேமா சொல்லுங்கடா, முன்னாடி சின்ன வயசுல ஆடினதெல்லாம். என்னடா இது, சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவு, ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா இவங்க கேம் விளையாடாம யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னதான் விளையாடுறது, அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்களே. என்னன்னே தெரியல தீரஜ். மதியம் நல்லா வயிறு முட்டை தின்ன பிரியாணி, அப்படி இருந்தும் இன்னும் பசிக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது சாக்லேட்டு பிஸ்கெட் ஏதாவது வச்சிருக்கியா என்ன? இல்லையடா. இல்லையா? வேற என்னதான் வச்சிருக்கானுங்க? கிருத்திகிட்ட கேட்கலாம்டா. ஏய் நீங்க யோசிங்க, நான் போன்ல கேம் ஆடுறேன். ஆமா, நம்ம ஏன் லாக் அண்ட் கீலாம் ஆடக்கூடாது? ஃபுட்பால் ஆடலாமா? டேய் தம்பி, சாப்பிட வச்சிருக்கியா? எதுவுமே இல்லையே. சாக்லேட் பிஸ்கெட் ஒன்றும் இல்லை. இல்லடா. டேய் மாமா, ஏதாவது சாப்பிட வச்சிருக்கியா? நல்லா பார்த்து. டேய் என்னடா மின்னுட்டு இருக்க வாயில? ஒண்ணும் இல்லடா. சாக்லேட் தின்னுட்டு இருக்கப்பா. இல்லன்னா எச்சகல பாட்டு பண்ணலடா. யாருடா?
என்ன தம்பி? ஒன்றும் இல்லடா. என்னன்னு தெரில, இந்த ஜோதிர் பையன் மேல எனக்கு பெரிய டவுட் இருக்கு. எப்ப பார்த்தாலும் தனியா போய் நின்று பேசிட்டு இருக்கான், தனியா போனை பார்த்து சிரிக்கிறான், மெசேஜ் வந்தாலே ஆள் இடத்துல இருக்க மாட்டேங்கிறான், எங்கிட்டாவது ஓடி போயிடுறான். என்னன்னு தெரியல, ஆளே சுத்தமா சரியில்லை. அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும். என்ன வெக்கப்படுற போன என்ன விஷயம்? ஒன்றும் இல்லடா. என்னன்னு சொல்லுங்க மிஸ்டர் ஜோதிர், என்னாச்சு? சும்மா தான்டா ஃப்ரெண்டு. வாங்க. நான் தான்டா கபிலா. நீ வேவல்ல சட்ட இல்லையா? நானும் அது தேவை. கரெக்டா எடுத்துட்டு வந்தியா கிளாஸ் முடிச்சுட்டு? எடுத்துட்டு தான்டா வந்தேன். எங்கடா வச்ச? கிடைச்சிருச்சுடா, இங்க இருக்குடா. ஆமா, இதான் ஐடி கார்டு. சரியாங்கடா, கிளம்புமா? ரூமுக்கு போவோம். சரி நில்லுப்பா, நீங்க யாருகிட்ட மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க? நீ நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். யாரு? ஒன்னும் இல்லடா, ஃப்ரெண்டு தான்டா. ஃப்ரெண்டுங்க அத நீ சரியில்லை. யாருகிட்ட மெசேஜ் பண்ணிட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. அது ஒன்னும் இல்லடா, நானும் ஒரு பொண்ணும் கமிட் ஆயிட்டோம். கமிட் ஆயிட்டியா? என்னடா சொல்லவே இல்லை. எத்தனை நாளா? 2 வாரம் தான்டா ஆச்சு. யாரா அந்த பொண்ணு? கிருத்திகாடா, உனக்கும் தெரியும். கிருத்திகாவா? ஏன்டா, என்னாச்சு? தூங்கினுங்களா? ஏன் அடிச்சு நீ சண்டை போட்டுருக்கீங்க? சண்டை போடாதீங்கடா. எங்கடா போயிருந்தீங்க எவ்வளவு நேரம்? என்னடாச்சு? என்னடா ஆச்சு ஜோதிர்? போங்கடா டேய். ஏய் நிர்மலு, என்னடா என்னடாச்சு உங்களுக்கு? நாங்கள் என்னதான் சண்டை போட்டாலும் நாங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று. இது நீங்களே பார்த்துருப்பீங்க, அடிக்கடி சும்மா சண்டை போட்டிருப்போம். கோக்குமாக்கா அதெல்லாம் சும்மா இதுதான் நீங்கள் பார்த்து வரைக்கும். நாங்கள் எனக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வருவாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் போவோம். வந்து சும்மாவாச்சும் நிற்போம், ஒரு துணையாக ஃபேமிலியாக நிற்போம். சரி எல்லாம் ஃபேமிலி தான், எல்லாம் ஒன்றா இருக்கிறது இல்லை, கடைசியும் கூட இருப்போம், அவ்வளோதான். இது மசில்ஸ் பார்க்குறியாது திரும்பிம்மா. ஏன்டா என்னடாச்சு? இத்தனை கிருத்திகா யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அது தெரியல. கிருத்திகாவும் ஜோதிர் 2 வாரமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்கடா, எனக்கு தெரியலடா. அது நீங்க 2 பேரும் கிருத்திகா லவ் பண்றீங்களா? என்னடா சொல்றீங்க? ஏய் அது கிருத்திகா இல்லடா, கிருத்திகாடா. ஏய் நான் தான்டா அந்த கிருத்திகா.